மார்ச் 25, 2026 இந்திய பங்கு சந்தைக்கு ஒரு செம்ம நாள்னே சொல்லலாம். ஒரே நாள்ல மார்க்கெட் விண்ணை தொட்டுச்சு. ஆனா இந்த திடீர் ஏற்றத்துக்கு பின்னாடி இருந்த உண்மையான காரணம் என்ன? வாங்க இத பத்தி தான் நாம இப்ப டீடைலா பார்க்க போறோம். இந்த நம்பரை பாருங்க. 10.41 ட்ரில்லியன் ரூபாய். நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு நாள்ல இன்வெஸ்டர்ஸோட சொத்து மதிப்பு இவ்ளோ அதிகரிச்சிருக்கு. இது வெறும் எண்கள் கிடையாது, இது ஒரு பெரிய பொருளாதார நிகழ்வோட அடையாளம். அப்போ இந்த நம்ப முடியாத ஏற்றத்துக்கு எது வித்துட்டது? வாங்க ஆழமா பார்க்கலாம். சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுடலாம். முதல்ல மார்க்கெட் அன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த ஏற்றத்துக்கு முக்கிய காரணமா இருந்த ஒரு குளோபல் நியூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எந்தெந்த செக்டார்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் கலக்குச்சுன்னோ, கடைசியா எக்ஸ்பர்ட்ஸ் இத பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்து முடிப்போம். ஓகே, முதல்ல செக்ஷன் 1க்கு போலாம். தலால் ஸ்ட்ரீட் அன்னைக்கு முழுக்க முழுக்க பச்சைமயமா இருந்துச்சு. அந்த நாளோட ஃபைனல் ஸ்கோர் என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, நம்பர்ஸ் பொய் சொல்லாது. சென்செக்ஸ், நிஃப்டி ரெண்டுமே 1.5%க்கும் மேல ஏறி இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரே நாள்ல இவ்ளோ பெரிய ஜம்ப்னா அது சும்மா இல்ல. இன்வெஸ்டர்ஸ் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை திரும்ப வந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான அடையாளம். சரி, மார்க்கெட் இவ்ளோ தூரம் ஏறினதுக்கு நம்ம உள்நாட்டு காரணங்கள் மட்டும் இல்ல. இதுக்கு ஒரு பெரிய தூண்டுதல் குளோபல் லெவல்ல இருந்து வந்திருக்கு. ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் நிகழ்வு தான் இந்த மொத்த பாசிட்டிவ் வேவ்க்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது. அது என்னவா இருக்கும்? மார்க்கெட்டோட போக்கிய ஒரே ராத்திரியில மாத்திர சக்தி ஒரு நியூஸ்க்கு இருக்கு. அப்போ இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்த பயத்தை போக்கி நம்பிக்கையை கொடுத்த அந்த முக்கியமான விஷயம் என்ன? இதுதான் அந்த கேம் சேஞ்சிங் நியூஸ். அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் நடுவுல இருந்த டென்ஷன் குறைய போகுதுங்கிற செய்தி தான் அது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு சொன்னது உலக பொருளாதாரத்துக்கே ஒரு பெரிய ரிலீஃபை கொடுத்துச்சு. போர் பதற்றம் குறைஞ்சா குளோபல் ட்ரேடுக்கு நல்லது தானே. இந்த ஸ்லைடப்ப பாத்தீங்கன்னா காரணம் என்ன, விளைவு என்னன்னு ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் போர் பதற்றம் குறையுங்கிற நம்பிக்கை வந்ததும் கச்சா எண்ணெய் சல்லுன்னு குறைஞ்சிடுச்சு. இந்தியா மாதிரி தன்னோட எண்ணெய் தேவைக்கு பெரும்பாலும் இறக்குமதியை நம்பியிருக்கிற நாட்டுக்கு இது எவ்வளோ பெரிய குட் நியூஸ். எண்ணெய் விலை குறைஞ்சா நம்ம பணவீக்கம் கண்ட்ரோல் ஆகும், கம்பெனிகளோட லாபம் அதிகமாகும். இந்த நல்ல செய்தி தான் ஸ்டாக் மார்க்கெட்டை ராக்கெட் வேகத்துல மேல கொண்டு போச்சு. இந்த ராலிங்கிறது ஏதோ ஒரு சில பெரிய கம்பெனிகள் மட்டும் ஜெயிச்ச மேட்ச் இல்ல. இது ஒரு டீம் கேம் மாதிரி. மார்க்கெட்டோட எல்லா மூலையிலையும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி பரவி இருந்துச்சு. சின்ன கம்பெனில இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் எல்லாருமே இந்த ராலியில பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த சார்ட்டை பாருங்களேன், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ரியாலிட்டி, பேங்க்ஸ்னு கிட்டத்தட்ட எல்லா செக்டர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? மார்க்கெட்டோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கை பரவலா இருக்குங்கிறது தான். இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா மிட் கேப், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெரிய கம்பெனிகள் மட்டும் இல்லாம சின்ன மற்றும் நடுத்தர கம்பெனிகளும் நல்லா ஏறுதுன்னா ஒட்டுமொத்த பொருளாதாரம் மேல மக்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாம். இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவை பாருங்க. இதுதான் உண்மையான ஸ்டோரியை சொல்லுது. அதாவது சரிஞ்ச ஒவ்வொரு பங்குக்கும் பதிலா கிட்டத்தட்ட 3 பங்குகள் ஏறி இருக்கு. இதுல இருந்தே தெரியலையா மார்க்கெட்ல எவ்வளோ பெரிய பாசிட்டிவ் அலை வீசி இருக்குன்னு? சரி, ஓவரால் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த ரேலியோட ரியல் ஸ்டார்ஸ் யாரு? எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அன்னைக்கு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். நிஃப்டி 50ல டாப் கெய்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட் மாதிரி கம்பெனிகள் முன்னணியில இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் மார்க்கெட் இவ்ளோ ஏறியும் கூட டெக் மஹிந்திரா மாதிரி சில ஐடி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் சரிவை சந்திச்சது. ஒரு இண்டெக்ஸ் ஏறுதுன்னா அதுக்கு பின்னாடி சில பெரிய தலைகள் இருக்கும் இல்லையா? அன்னைக்கு நிஃப்டி 50 ஏறுனதுல 58 பாயிண்ட்டுக்கு மேல HDFC பேங்க் மட்டுமே காரணம். பாருங்க, ஒரே ஒரு பேங்கோட பங்கு இண்டெக்ஸ்ல எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்க முடியும்னு. அதே சமயம் TCS மாதிரி ஒரு பெரிய கம்பெனி மொத்த ரேலியோட வேகத்தை கொஞ்சமா குறைச்சிருக்கு. நம்பர்ஸ் நமக்கு ஒரு கதைய சொல்லுது. ஆனா அதோட முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுக்க நாம எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். வாங்க மார்க்கெட் அனலிஸ்ட் இந்த ரேலியை எப்படி பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். HDFC செக்யூரிட்டிஸை சேர்ந்த நாகராஜ் ஷெட்டி இது ஒரு டெக்னிக்கல் ஆங்கிள்ல பார்க்கறாரு. அவரோட பார்வையில மார்க்கெட் தொடர்ந்து சரிஞ்சிட்டு இருந்த ஒரு நிலையில இருந்து இப்போ ஒரு முக்கியமான இடத்துல யூ டர்ன் எடுத்து மேல போக ஆரம்பிச்சிருக்குங்கிறதுக்கான அறிகுறிகள் தெரியுதுன்னு சொல்றாரு. ஆனா ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேர்ந்த வினோத் நாயர் ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி பேசுறாரு. அவரோட கருத்துப்படி உலக சூழல் பாசிட்டிவானது, இந்திய பங்குகளோட விலை ஒரு நியாயமான லெவலுக்கு வந்தது. இதனால இன்வெஸ்டர்ஸ் நல்ல வேல்யூ உள்ள பங்குகளை வாங்க ஆரம்பிச்சதுதான் இந்த ஏற்றத்துக்கு முக்கிய காரணம்னு சொல்றாரு.
ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லல. SBI செக்யூரிட்டிஸ்ல இருந்து சுதீப் ஷா ஒரு சின்ன வார்னிங் கொடுக்கறாரு. அதாவது மார்க்கெட் இவ்ளோ வேகமா ஏறி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல, அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தடுமாறுச்சுன்னு சொல்றாரு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னா என்னன்னா, அந்த இடத்துக்கு மேல மார்க்கெட்ட போக விடாம செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதை தாண்டினா மட்டும்தான் இந்த ரேலி தொடரும்னு நாம நம்ப முடியும். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. அப்போ நாம கடைசியா என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த ஒரே நாள் ரேலில இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. சமீபத்துல மார்க்கெட் விழுந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் மீண்டு வந்திருக்கு. இது மார்க்கெட்டோட ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கமா, இல்ல இது வெறும் ஒரு தற்காலிகமான நிம்மதிதானா? இதுக்கான பதில் இனிமே நடக்க போற உலக நிகழ்வுகள்ல தான் இருக்கு. இந்த பகுப்பாய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும். பங்குச்சந்தை முதலீடுகள் எப்போதும் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. அதனால எந்த முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமான எல்லா ஆவணங்களையும் கவனமா படிச்சு பார்த்துட்டு உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்ப முக்கியம். நன்றி.